அதே போலவே இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். தடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் இன்றைய தினம் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென் சென்னை மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் தலைமை தாங்குவார்கள். மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் வரதன் அதானி லாபம் பெருகி போகுது, அதானி லாபம் பெருகி போகுது, அதானி லாபம் பெருகி போகுது, அதானி லாபம் பெருகி போகுது, அம்பானி லாபம் கூடி போகுது, அம்பானி லாபம் கூடி போகுது, அம்பானி லாபம் கூடி போகுது, அம்பானி லாபம் கூடி போகுது. இவர்களுடைய கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஒன்றிய மாநில அரசுகளை ஒன்றிய மாநில அரசுகளை ஒன்றிய மாநில அரசுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். உயர்த்துவதற்கு ஏழை எளிய மக்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது விலைவாசி உயர்வு என்று விலைவாசி உயர்வு என்று விலைவாசி உயர்வு என்று விலைவாசி உயர்வு என்று வயிற்றில் அடிக்கும் மோடி அரசு வயிற்றில் அடிக்கும் மோடி அரசு மோடி அரசு பாஜகவே மோடி அரசு பாஜகவே கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து விலைவாசி உயர்வினை விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம். ஏறி மிதிக்குது ஏறி மிதிக்குது ஏறி மிதிக்குது ஏறி மிதிக்குது ஏழை எளிய மக்களை ஏழை எளிய மக்களை ஏழை எளிய மக்களை ஏழை எளிய மக்களை இந்த அரசாட்சி எதற்கு இந்த அரசாட்சி எதற்கு இந்த அரசாட்சி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து ஒன்றிய அரசு பாஜகவே ஒன்றிய அரசு பாஜகவே ஒன்றிய அரசு பாஜகவே ஒன்றிய அரசு பாஜகவே உயர்த்தப்பட்ட விலைவாசியை உயர்த்தப்பட்ட விலைவாசியை உயர்த்தப்பட்ட விலைவாசியை உயர்த்தப்பட்ட விலைவாசியை ஒன்றிய அரசை கட்டுப்படுத்தி ஒன்றிய அரசு கட்டுப்படுத்து ஒன்றிய அரசை கட்டுப்படுத்தி ஒன்றிய அரசு கட்டுப்படுத்து. காய்கறி விலையோ ஏறி போச்சு காய்கறி விலையோ ஏறி போச்சு எண்ணெய் விலையோ ஏறி போச்சு எண்ணெய் விலையோ ஏறி போச்சு அரிசி விலையோ ஏறி போச்சு அரிசி விலையோ ஏறி போச்சு. இப்படி போனால் விலைவாசி இப்படி போனால் விலைவாசி இப்படி போனால் விலைவாசி இப்படி போனால் விலைவாசி எப்படி வாழ்வான் விவசாயி எப்படி வாழ்வான் விவசாயி எப்படி வாழ்வான் தொழிலாளி எப்படி வாழ்வான் தொழிலாளி. மத்திய அரசே நீ யோசி வெற்றி அரசே நீ யோசி மாநில அரசே நீ யோசி மாநில அரசே நீ யோசி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் தலையில அடிக்கின்ற தலையில அடிக்கின்ற உயர்த்தப்பட்ட விலைவாசியை விலைவாசியை உயர்த்தப்பட்ட விலைவாசியை உயர்த்தப்பட்ட விலைவாசியை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்து கட்டுப்படு. வாசி ஏறி மிதிக்குது. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசு கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு
விவசாயிகளின் விலைகள் எல்லாம் உயர்ந்து போச்சு. விலைகள் எல்லாம் உயர்ந்து போச்சு. விலைகள் எல்லாம் உயர்ந்து போச்சு. விலைகள் எல்லாம் உயர்ந்து போச்சு. இப்படி உயர்ந்தால் விலைவாசி, இப்படி வாழ்ந்தால் விலைவாசி, இப்படி உயர்ந்தால் விலைவாசி, இப்படி உயர்ந்தால் விலைவாசி, எப்படி வாழ்வான் தொழிலாளி, எப்படி வாழ்வான் தொழிலாளி, எப்படி வாழ்வான் விவசாயி, எப்படி வாழ்வான் விவசாயி. ஊடக அன்பர்கள், பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். முதலில் நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரழிவில் நம்முடைய இந்தியர்கள், தமிழர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். பலர் இயற்கை எய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் நேபாளத்திற்கு செய்ய வேண்டும். தமிழர்களை, இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அடைப்பதற்கு ஒரு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்று விலை உயர்வுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென் சென்னை மாவட்டம், வட சென்னை, மத்திய சென்னை மாவட்டங்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னெடுத்திருக்கின்றன. விலை உயர்வுக்கு ஒன்றிய அரசு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டும். சர்க்கரை உற்பத்தி அதிகரித்திருக்கிற நாடு நம்முடைய நாடு. அரிசி உற்பத்தியும் அதிகரித்திருக்கிற நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. இருந்தாலும் சர்க்கரையும் அரிசியும் செல்வந்தர்கள் ஆலைகளுக்கு, எத்தனாலுக்கு திருப்பிவிடப்படுகிறது. எனவேதான் அதை பதுக்குகிறார்கள். நாடு முழுவதும் சர்க்கரையை, அரிசியை பதுக்குகிற காரணத்தினால், எத்தனாலுக்கு அதை திசை திருப்பி விடுகிற காரணத்தினால் இங்கே விலை கூடுகிறது. எனவே விலை உயர்வுக்கு மிக மூல காரணம், முக்கிய காரணம் பதுக்கல் தான். இதற்கு முழு பொறுப்பு ஒன்றிய அரசு இருக்க வேண்டும். பதுக்கலை வெளிக்கொணர வேண்டும். மாநில அரசும் தன் பங்கிற்கு விலையை கட்டுப்படுத்துவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேகமலையில் தொல்குடிகளை, பழங்குடிகளை, மலை மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது. நீதிமன்றம் அவ்வாறு வழிகாட்டியிருந்தாலும் தமிழக அரசு மேல் முறையீடுகளை செய்து அந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டம் கைவிடப்பட்டது வரவேற்கத்தக்கது. இயற்கை சூழலை அழித்து, விவசாயிகள், தொழிலாளர்களுடைய வாழ்வியலை அழித்து நவீன திட்டங்கள் கேள்விக்குள்ளாகும். எனவே எங்களை பொறுத்தவரை இப்படி வாழ்விடங்கள் பாதிக்காத இடங்களை கண்டறிந்து, ஏராளமான இடங்கள் இருக்கிறது, கண்டறிந்து இப்படி நவீன திட்டங்களை நாம் கொண்டு வரலாம். அது நல்லது. ஆனால் அதற்கு முன்னதாக விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நிலங்களை அவர்களுக்கே ஒப்படைப்பது தான் சரி. எனவே ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 28ஆம் தேதி டெல்டா பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலெக்டர் அலுவலகங்களை முற்றுகையிடுகிற போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். டெல்டா முழுவதுமே வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் இல்லை. மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். மேகதாது அணை கட்டப்படக்கூடாது. காவிரியில் மேலாண்மை வாரியமும் நீதிமன்றமும் சொன்ன தீர்ப்புகளை கர்நாடக அரசு மதித்து நடக்க வேண்டும். குடித நீருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். வறுமை அதிகரித்திருக்க காரணத்தினால் டெல்டா பகுதியில் ரேஷன் பொருட்களில் விலையில்லாமலே வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து, அதை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை டெல்டா பகுதி முழுவதும் முற்றுகை போர் நடைபெறுகிறது. தமிழ்குரு நல்லுலகம் அதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 28ஆம் தேதி அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் பணியாளர்கள், அவர்கள் மிக மிக சாதாரண குடும்பங்களில் இருக்கிற ஏழைகள். எனவே அவர்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு ஏற்க வேண்டும். அவர்கள் அழைத்து பேச வேண்டும். அவர்கள் வேலை நிறுத்தம் விடுவதற்கு முன்னாலேயே அழைத்து பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். தூய்மை பணியாளர்கள், வாழ்வின் கடைகோடியில் இருப்பவர்கள், சுகாதார பணியில் ஈடுபடுகிறவர்கள், அவர்கள் போர் வீரர்கள் அவர்கள். எனவே அவர்களின் கோரிக்கை அனைத்தையும் அரசு ஏற்க வேண்டும். இதுபோன்ற பல்வேறு விவசாயிகளின் கடன்கள், பயிர்க்கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அரசை வலியுறுத்துகிறோம். ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போதும் இல்லையா? போதும் இல்லை. புதிய தலைமுறை தான் சரிங்க, சொல்லுங்க. அந்த இடத்துல வந்து புதிய தொழில் நிறுவனங்கள் வரப்போறதா
புதிய தொழிற்சாலைகள், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஏராளமான இடங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். அவை துவக்கலாம். அது விவசாயிகளின் நிலம். விவசாயம் என்பது நம்முடைய வாழ்வியலுக்கு பெரும் பங்காற்றுவது, இயற்கை சூழல் இயலுக்கு பெரும் பங்காற்றுகிறது. எனவே அந்த நிலங்களை விவசாயிகளுக்கு தருவதுதான் சரி. அதை அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதிய இடத்தை தேர்வு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? சென்னையில் புதிய இடத்தை தேர்வு பண்ண இன்று சாத்தியமற்றது என்று ஏதும் இல்லை. ஆசியாவில் பல நாடுகள், சீனா, ஜப்பான், கொரியா, எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியமாக்குகிறார்கள். ஐரோப்பாவும் அமெரிக்காவும் வியந்து பார்க்கிறது. வரும் நூற்றாண்டு ஆசிய நூற்றாண்டு, அதில் இந்தியாவும் கலந்து கொள்ள வேண்டும். எனவே சாத்தியமற்றது என்று ஏதும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து நவீன திட்டங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம், தொழிற்சாலைகளை ஆதரிக்கிறோம். ஆனால் அது இயற்கையை பாழ்படுத்தக்கூடாது, விவசாயிகளின் வாழ்வியலை சிதைத்து விடக்கூடாது. விஜயம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து சிபிஎம் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. சிபிஐ அதில் என்ன நிலைப்பாடு? தொடர்ந்து நாங்களும் அவ்வாறு சொல்லியிருக்கிறோம். அது எளிதில் கடந்து செல்ல எளிதில் நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். அறிக்கையின் மூலம் கண்டிச்சிருக்கிறோம், பேட்டியின் மூலம் கண்டிச்சிருக்கிறோம். இது பிரிட்டிஷ்காரன் காலத்தினுடைய நடைமுறைகள், இதை கையாளக்கூடாது என்று நாங்கள் பலமுறை சொல்லிவிட்டோம். இப்போ நீங்கள் கேட்டதால் மீண்டும் சொல்கிறோம். எங்கள் நிலை இது நல்ல முறையல்ல. நீங்கள் இடதுசாரிகளை கணக்கெடுத்தால் அரசியல் சாஸ்திரத்திலிருந்து கணக்கெடுக்கணும். அரசியல் முகப்புறையே இடது தான். செக்குலரிசம், டெமோக்ரஸி, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், நீங்கள் இது எல்லாமே இடது சிந்தனை தான். அங்கிருந்து நடவடிக்கை துவக்குவாரா நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர், மாநில முதல்வர்கள்? அது ஒருபோதும் நிகழாது. இடது பக்கம்தான் விடுதலை, இடது பக்கம்தான் சமூக அறிவியல், இடது பக்கம்தான் எதிர்காலம். சட்டப்பேரவை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? காரசாரமான விவாதங்களாக நடக்குது. அதில் வந்து போதிய அவகாசம் கம்யூனிஸ்ட் சட்டமன்றம் உரையாடல் அரங்கம், சட்டம் ஏற்றும் இடம். அது காழ்ப்பரங்கம் அல்ல, பகை தீர்க்கும் பாசறையம் அல்ல. மக்கள் பிரச்சனைகளை விவாதித்து ஜனநாயகத்தை வளர்த்து எடுக்கிற மிக சிறந்த காரணி இந்திய அரசியல் சாசனத்தில் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். அதை வெறும் கூச்சல் மண்டபமாக கூவி விற்கிற கடைகள் போல் அது மாறிவிடக்கூடாது. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் கடைகள் அல்ல, கூவி கூவி அழைக்கிற கடைகள் அல்ல. அது மக்கள் நலன் குறித்து விவாதிக்கிற அரங்கம், சட்டமன்றம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே.